ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, பிறந்திருக்கக்கூடிய புதிய ஆங்கில மாதமான ஜனவரி மாதத்தில் ரிஷபராசி நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய விபரீத ராஜ யோகங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ அப்படி என்ன விபரீத ராஜ யோகம் ஏற்படுது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த ஆண்டே ரொம்ப அட்டகாசமாக இருக்குன்னு தான் சொல்லணும். 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தினுடைய தொடக்கத்தில் ரிஷபராசியில் சந்திர பகவான் இருக்கிறாரு. அதே போல் மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவானும், தனுசு ராசியில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் 4 கிரகங்களுடைய கூட்டணிகளும் இருக்குது. அதே போல் கும்பத்தில் ராகு பகவானும், மீனத்தில் சனி பகவானும் இருக்கிறாங்க. ஸோ இந்த கிரகநிலைகளுடைய அடிப்படையில் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகுது, என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது, இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். இது குறித்து ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இன்ப துன்பங்கள் அப்படிங்கிறது மாறி மாறி இருக்கத்தான் செய்யும். ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா கிரகநிலைகள் தான். இந்த கிரகநிலைகள் எப்போ எந்த இடத்துல மாறுதோ அதை பொறுத்து மாற்றங்கள் உறுதியாக கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து பார்க்க போகிறோம். 2026 ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு மாதத்தினுடைய கிரகமைப்புகளின்படி பார்க்கையில் ஒவ்வொரு மாதமும் மாற்றி அமைக்கும், அதாவது வித்தியாசமாக இருக்கும். ஸோ அப்போ பார்க்கையில் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கான கிரகநிலைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது, அற்புதமாக இருக்குது. ஸோ ரிஷபராசிக்காரங்க யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக வந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கோ, இந்த ஜனவரி மாதத்தில் நீங்கள் தயங்காமல் முயற்சிகளை எடுங்க. அதாவது மருத்துவ முறைகள்லையும் நீங்கள் முயற்சிகள் எடுக்கலாம். அதுவும் உங்களுக்கு வந்து ரொம்ப சக்ஸஸ் ஆகும். ஸோ ஃபெர்டிலிட்டி நடத்தக்கூடியவர்களுக்கெல்லாம் நிறைய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. ஸோ ரிஷபராசியை உடையவங்க ஃபெர்டிலிட்டி நிறுவனம் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டைமில் நிறைய பேர் வருவாங்க. ஸோ நிறைய பேர் வரும்பொழுது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லா நடக்கும், பாசிட்டிவாக நடக்கும். திட்டமிட்டு ஒரு சில காரியங்களை செஞ்சு முடிப்பீங்க. எல்லாமே வந்து நீங்கள் செய்யக்கூடிய நேரம் நல்லா இருந்தது அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய செயல் வெற்றியில் தான் போய் முடிவடையும். அது மாதிரி இந்த டைமில் உங்களை தேடி வரக்கூடியவர்களுக்கு நீங்களும் வந்து நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாகவே வந்து சொல்லுவீங்க. ஸோ இதனால் உங்களுக்கு நிறைய பேர் வருமானமும் வந்து அதிகரிக்கும். இந்த காலகட்டங்களில் முக வசீகரம் அப்படின்றதும் ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து ஏற்படும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வசீகரத்தன்மை இருக்கும். முகவசியம் அப்படிங்கிறது ஒருத்தங்களுக்கு இருக்குது அப்படின்னா பார்த்த உடனே அவங்கக்கிட்ட வந்து பழகணும்னு தோணும், பேசணும்னு தோணும். ஸோ அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த லட்சணம் வந்து எல்லாருக்கும் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி முக வசீகரம் இருக்கும் அப்படிங்கிற போது எல்லா காரியங்களும் வேகமாக நடக்கும், சிறப்பாகவும் நடக்கும். 8ல் பார்த்திங்கன்னா சுக்கிரன் வேறு அமர்ந்திருக்கிறாரு, புதன் சுக்கிரனை வேறு பார்க்குறாரு. இந்த ஒரு நேரம் உங்களுக்கு தனலாபம் கண்டிப்பாக இருக்குது. ஸோ பணத்துக்கு பிரச்சனை இருக்காது. பணம் வர வேண்டிய இடத்துலேருந்து கண்டிப்பாக வந்து சேரும். ஸோ பணத்துக்கு உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. அதே போல் லாபமும் அப்படி தான், நிறைய லாபங்கள் கிடைக்கும், நல்ல லாபங்களாகவே கிடைக்கும். பொருளாதார ரீதியாக ஒரு மிக உயர்ந்த முன்னேற்றத்தை ரிஷபராசிக்காரங்க இந்த மாதத்தை வந்து அடைய போகிறீங்க. ஏன்னா குரு உங்களுக்கு 2ல் இருக்கிறாரு. 2ல் குரு இருக்கிறதுனால நல்ல லாபம் கிடைக்கும், நல்ல வருமானம் கிடைக்கும். ஸோ கிடைக்கும் போதே வந்து சம்பாரிச்சுக்கிட்டா தான் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. புதிய முயற்சிகளிலையும் நீங்கள் தாராளமாக ஈடுபடலாம். ஏன்னா புதிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னாலும் வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக வந்து கிடைக்கும். அதற்கான யோகங்கள் நிறைய இருக்குது. திருமணம் தொடர்பான விஷயங்களும் பார்த்திங்கன்னா கைகூடி வரும். ஸோ திருமணம், குழந்தை பாக்கியம், தொழில், வேலை, சம்பளம், இப்படி எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நிறைய வெற்றிகள் கிடைக்கும். அதாவது நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும், அங்கே தான் சம்பாதிக்க முடியும் அப்படின்லாம் கிடையாது. வேறு மாநிலத்துக்கு போய் நீங்கள் சம்பாதிப்பீங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கை கொடுக்கும். வேறு மாநிலத்துக்கு போய் நீங்கள் தொழில் செய்யலாம், வேலை செய்யலாம், அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு சனியும் லாபத்தில் தான் இருக்கிறாரு. ஸோ சனி லாபத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு சூப்பரான அமைப்பு கிடைக்கும். அதுவும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் உயர்கல்வி கிடைக்கும், வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும், வெளிநாட்டில் போய் நீங்கள் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும், உங்களுக்கு பிடிச்சமான விஷயத்தை செய்கிறதுக்கான நிறைய சூழ்நிலைகள் வந்து அமையும். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் வந்து கிடைக்கும். இதோடு மட்டும் இல்லாமல் இந்த டைமில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய தாயோடைய ஆரோக்கியம்தான். ரிஷபராசிக்காரங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து தாயார் இருக்காங்களோ அவங்களுடைய ஆரோக்கியத்தில் நிறைய குறைபாடுகள் ஏற்படும். ஸோ அவங்கள நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. அது ஒன்று தான் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. புதுசாக நீங்கள் நிறைய ஒப்பந்தங்களில் வந்து கையெழுத்து போடுவீங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களோட உறவு முறை நல்லா இருக்கும்.
ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு நட்பு கிடைக்கும். பயணங்களும் பார்த்திங்கன்னா திருப்திகரமாக தான் இருக்கும். நீங்கள் எந்த ஒரு பயணமும் போய் வேஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒன்றுமே இருக்காது. எல்லாமே உங்களுக்கு ஒரு ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும். வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, வெளி மாநிலம் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். நாளில் கேது இருக்கிறாரு. ஸோ கேது நாளில் இருக்கிறாரு. ராசியில் பார்த்திங்கன்னா ராகு இருக்கிறாரு. அதனால் கண்டிப்பாக உங்களுடைய பெற்றோருடைய ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணும், குறிப்பாக தாயோடைய ஆரோக்கியம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சூரியன் 8ல் இருக்கிறாரு. தனியாக கிடையாதுங்க, செவ்வாயோடு இருக்கிறாரு. ஸோ செவ்வாயோட சூரியன் இருக்கிறதுனால வீடு மாறலாம், வேறு வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற எண்ணம் உருவாகும். இல்லைன்னா வேறு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து மாறுவீங்க, புதுசாக வேறு ஒரு வீட்டுக்கே கூட போவீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கும். இதெல்லாம் செய்யணும்னு உங்களுக்கே தோணும். வேறு இடத்துக்கு போனீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். அதையும் வந்து மறந்துடாதீங்க. இந்த காலகட்டங்களில் இந்த மாதிரியான வீடு மாறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிது அப்படின்னாலும் பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் வேறு இடத்துக்கு போனீங்க அப்படின்னா இன்னுமே சிறப்பாக இருப்பீங்க. இவ்வளோ நாளாக இருந்ததை விட இன்னும் சிறப்பாக தான் இருப்பீங்க. ஸோ ரிஷபராசிக்காரங்க அதற்கான வாய்ப்புகள் வருது அப்படின்னாலும் ட்ரை பண்ணுங்கள். தாயோடைய ஆரோக்கியத்தில் தான் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும். மற்றபடி உங்களுடைய ஆரோக்கியத்துலேயும் சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கும். உங்களுக்கு வந்து இளைய சகோதரர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட சண்டை சச்சரவுகள்லாம் ஏற்படும், கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஸோ அவங்க செய்கிறது உங்களுக்கு பிடிக்காமல் போகும். இல்லைன்னா நீங்கள் அவங்களோட ஒத்து போக மாட்டீங்க, இல்லை அவங்க உங்களோட ஒத்து வர மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், சொத்து தகராறுகள் இதெல்லாம் ஏற்படும். ஸோ இதெல்லாம் வந்து அண்ணன் தம்பிக்குள்ளே, அக்கா தங்கச்சிக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஏற்படும். சூரியன் பார்த்திங்கன்னா 8ல் வந்து அமர்ந்திருக்கிறாரு. ஸோ சூரியன் 8ல் இருக்கிறாரு அப்படிங்கும்போது தாயோடைய உடல் ஆரோக்கியமும் சரி, தந்தையோட உடல் ஆரோக்கியமும் சரி, ரொம்ப வந்து கவனமாக தான் வச்சுருக்கணும். ஏன்னா அவங்க 2 பேர்த்துக்குமே ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வந்து நல்லா பார்த்துக்கோங்க. புதன் பகவான் சாதகமாக இருக்கிறார் அப்படின்றதுனால கல்விக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ ரிஷபராசியை உடையவங்க நீங்கள் கல்வி பயிலணும், உயர்கல்வி பயிலணும் அப்படின்னு என்னெல்லாம் ஆசைப்பட்றீங்களோ அதெல்லாம் வந்து செய்துக்கோங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் கல்விக்கு எந்த தடையுமே கிடையாது. ஸோ கல்வி ரீதியாக நீங்கள் உயர்ந்த நிலைக்கு வந்து போக முடியும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா செயற்கை முறை கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கருத்தரிப்பதற்கான சிகிச்சைகள் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆகும். ஸோ அதனால் ரிஷபராசிக்காரங்க நோட் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரங்க எல்லாருமே இந்த ஜனவரி மாதத்தில் இந்த முயற்சியை எடுத்துக்கோங்க. ரொம்ப வருஷமாக இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொன்னாலுமே பரவாயில்ல, இந்த ஆண்டு நீங்கள் ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்கள். அதுவும் இந்த ஜனவரியிலே முயற்சி பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. குறிப்பாக இந்த காலகட்டங்களில் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஸோ ரிஷபராசியுடைய பெண்கள் மீடியாவில் இருந்தாலும் சரி, எந்த ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். எச்சரிக்கையாக இருங்க. சமூக வலைத்தள பயன்பாடுகள் எல்லாம் இருக்குது அப்படின்னா ரொம்ப அதுலேயும் கவனமாக இருக்கணும். ஏன்னா இதனால் நீங்கள் ஒரு பெரிய சிக்கலையும் வந்து சந்திக்கிற மாதிரி தான் இருக்குது. வெளியூர், வெளிமாநிலம் இங்கெல்லாம் வந்து வேலையும் கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உடல் ரீதியான குறைபாடுகளும் உங்களுக்கு வந்து ஏற்படும். என்ன தான் பணம் கிடைச்சாலுமே கூட உங்களுக்கு உடல் ரீதியான பாதிப்புகளும் இருக்குது. கண், சர்க்கரை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கவனமாக இருங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் கருத்து வேறுபாடுகள் வரும். அதனால் கண்டிப்பாக வந்து விட்டு கொடுத்து போங்க. ரிஷபராசி உடையவங்க உங்களுக்கு கணவராக இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட விட்டு கொடுத்து போயிடுங்க. அவங்க செய்கிறத செய்யட்டும் அப்படின்ற மாதிரி நீங்கள் அதை வந்து பெருசு பண்ணாமல் விட்டுட்டு போயிட்டீங்கன்னா பிரச்சனை இருக்காது. இல்லைன்னா அந்த இடத்துல கருத்து வேறுபாடுகள் நிறையவே நடக்கும். திடீர் தன வருமானம் இருக்கும். ரிஷபராசிக்காரங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க இப்போ இந்த காசு உங்கள் கைக்கு வரும் அப்படின்னு. ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் காசு வந்துடும். ஜாமீன் கையெழுத்து போடுறத முற்றிலுமாக நீங்கள் தவிர்த்துக்கோங்க. யாருக்காக இருந்தாலும் நீங்கள் ஜாமீன் கொடுக்கவே கூடாது. சனி பகவான் லாபத்தில் இருக்கிறார் அப்படின்றதுனால நல்ல மாற்றங்கள் கிடைக்கும், வேலையில் முன்னேற்றம் கிடைக்கும். என்னதான் வேலையில் நெருக்கடி இருந்தாலுமே கூட முன்னேற்றம் இருக்கும். குரு 2ல் இருக்கிறதுனால பிள்ளைங்க விஷயத்தில், தொழிலில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நல்லா இருக்குது. இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு வழிபாடு செய்யக்கூடிய கடவுள் யாருன்னா உங்களுடைய குலதெய்வம் தான். ஏன்னா குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் ஒரு முறை போயிட்டு வர்றது நல்லது. இந்த டைமில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும், திடீர் அதிர்ஷ்டம் இருக்குது. ஸோ 8ல் செவ்வாய் இருக்கிறதுனால திடீர் யோகம், வருமானம் எல்லாம் கிடைக்கும். அதனால் இந்த மாதம் ஒரு முறையாவது குடும்பத்தோட குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்துடுங்க. குலதெய்வத்தினுடைய வழிபாடுகள், அவங்களுடைய ஆதரவு, அருளும் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் முதலீடு செய்யணும் அப்படின்னா தங்கத்தில் முதலீடு செய்யுங்க, இல்லை நிலத்தில் முதலீடு செய்யுங்க. இது 2மே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும். ஸோ அடுத்த வருஷத்துக்குள்ளேயே நீங்கள் இதில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்த்துடுவீங்க. உங்கள்கிட்ட ஒரு 10 ரூபாய் இருக்குது அப்படின்னா கூட அது நல்லா பயன்படக்கூடிய வகையில் முதலீடு செய்யுங்க. தேவையில்லாத விஷயங்களில் போய் முதலீடு செய்யாதீங்க. கடனாக கொடுத்தா வட்டி கிடைக்கும் அப்படின்லாம் போய் எங்கேயும் செய்து மாட்டிக்காதீங்க.
ஸோ இந்த மாதிரி நமக்கு சேஃபாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்த்துட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். ஸோ ரிஷபராசிக்காரங்க இந்த விஷயத்துல எல்லாம் கவனமாக இருந்துக்கணும் இந்த காலகட்டங்களில். ஸோ ரிஷபராசிக்காரங்க யாரும் இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதம் போக முடியலனா கூட இந்த வருடத்தில் உங்களுக்கு எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் உங்களுடைய குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க. ஸோ அவங்கள தரிசனம் செய்கிறது மட்டுமே உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்படின்னே சொல்லணும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த பதிவில் நிறைய தகவல்களை ரிஷபராசி என்பர்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் நீங்கள் பார்த்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் நம்ம சேனலில் தினந்தோறுமே நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்கள் என்ன அப்படின்றதையும் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த பரிகாரங்கள் எப்போதுமே நம்மளுடைய பதிவில் கொடுக்கறது எளிமையான முறையில் செய்யக்கூடிய வகையில் மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதனால் எதையுமே தவற விடாமல் செய்து பாருங்கள். மீண்டும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீக ரீதியான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.